10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.3இல் 4வது கணக்கு பார்க்குறோம். தீர்க்க 3x - 2 கான்கரன்ஸ் 0 மட்டு மதிப்பு 11 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பானது 3x - 2 கான்கரன்ஸ் 0 மட்டு 11. இது எப்படி எழுதலாம்? 3x - 2 0 இடது பக்கம் கொண்டு வரப்போ -0ன்னு வரும். 0 இப்போ -0னால அதே மதிப்பு தான் ஈக்குவல் டு மட்டு மதிப்பு 11 அப்படிங்கிறனால 11 என்னன்னு எழுதுவோம். n என்பது ஏதேனும் ஒரு முழுவாக இருக்கும். 3x - 2 ஈக்குவல் டு 11 n அப்படிங்கிறதுனால இது 11இன் மடங்கு என்பது 11இன் மடங்கு. 3x - 2 ஈக்குவல் டு 11 என்னிலிருந்து எக்ஸோட மதிப்பு கணக்கிடுவோம். -2 வலது பக்கம் போகிறப்ப +2ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 11 n + 2 பெருக்கல்ல இருக்கக்கூடிய 3 வலது பக்கம் போகிறப்ப வகுத்தலில் கொண்டு வந்துடலாம். இப்போ எண்ணுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப 3ஆல் வகுபடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 11 பெருக்கல் 1 11 11 + 2 13/3ன்னு வரும். 13ஆனது 3ஆல் வகுபடாது. அடுத்து எண்ணுக்கு 2ன்னு கொடுத்துட்டோம்னா 11 பெருக்கல் 2 22 22 + 2 24 24 3ஆல் வகுபடும். அப்போ எண்ணுக்கு 2ன்னு கொடுக்கலாம். அடுத்தடுத்த எண்களை நம்ம கணக்கிடுறதுக்கு 3ஆல் வகுபடுறதுக்கு இந்த 2க்கு அடுத்து வரக்கூடிய எண்களில் 3 3 ஆட் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ 2ஓட 3 கூட்டுறப்ப 2 + 3 5. இது 3ஆல் வகுபடும். அடுத்து 5ஓட 3 கூட்டுறப்ப 8 8ஓட 3 கூட்டுறோம் அப்படிங்கிறப்ப 8 + 3 11. இந்த மதிப்புகள்லாம் கொடுக்குறப்ப இது பர்ஃபெக்டாக 3ஆல் டிவைட் ஆகும். 11 + 11n + 2 என்பது எனில் 11n + 2 என்பது 3ஆல் வகுபடும். இப்போ எண்ணுக்கு மதிப்புகள் கொடுத்து எக்ஸோட மதிப்புகள் என்னன்னு கணக்கிடலாம். n = 2 எனில் x = 11 பெருக்கல் 2 + 2/3. 11 பெருக்கல் 2 22 + 2/3 24/3 8 முறை வரும். அடுத்து n = 5ன்னு கொடுக்குறோம். 5 எனில் x = 11 பெருக்கல் 5 + 2/3. 11 55 55 + 2/3 55 + 2 57/3 ஒரு 3 3 மீதி 2 27ங்கிறப்போ 9 3 27. அடுத்து எண்ணுக்கு 8ன்னு கொடுக்குறோம். n = 8 எனில் x = 11 பெருக்கல் 8 + 2/3. 11 பெருக்கல் 8 88 + 2/3. 88 + 2 90/3. 3 9 0 ஆட் பண்ணிக்கிறோம். therefore தீர்வு x = 8 19 30 etc. Thank you.